அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படவும் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் உடனடியாக தீரவும் தமிழில் இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்டை பார்க்க போறோம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படவும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிகவுமே எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இரண்டு விதமாக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டா கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நாம் பயன்படுத்த வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்ன, அதை எந்த நேரத்தில் சொல்லணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம் யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே நேரத்தில் இன்ஸ்டன்ட்டா இமீடியட்டா நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்குது. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸ் கீழையும் பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. மேலும் இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடியது. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைகள் இருந்தாலுமே உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். தமிழ்லையும் பார்த்தோம்னா சில ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல தமிழ்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ இனி வரும் பதிவுகள்ல தமிழ் மற்றும் இங்கிலீஷ்னு ரெண்டு லாங்குவேஜ்லயும் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்முடைய வாழ்க்கையில் உடனடியாக மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சில மந்திர வார்த்தைகள் இருக்குங்க. இதற்கு பெயர் தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை தமிழ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற லாங்குவேஜ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவது மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வும் உடனடியாக கிடைக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பயன்படுத்துறதுக்கு நமக்கு தேவைப்படும் மிகவும் முக்கியமான ஒரே விஷயம் நம்பிக்கை மட்டும்தாங்க. முழு நம்பிக்கையுடன் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர வார்த்தையை நீங்க பயன்படுத்தி பாருங்க. உடனடியாக உங்களுக்கு பலன்கள் தெரியும். மேலும் இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. அசைவம் நான்வெஜ் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. கண்டினியூஸா இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம். குறைந்தபட்சம் 48 நாளைக்கு 48 டேஸ்க்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதாங்க முழுமையான பலன்கள் நமக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ரெண்டு விதமாக இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம்னு. ஏதாவது ஒரு மெத்தடை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முதலாவதாக இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர வார்த்தையை எழுதுகின்ற முறை, அதாவது ஸ்கிரிப்டிங் மெத்தட். சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா எழுதுவது ரொம்பவுமே பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சோ எழுதுவதற்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட் புக்கை வாங்கிடுங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ண நோட் புக்கை பயன்படுத்த வேண்டாம். வீட்டிலேயே நீங்க பயன்படுத்தாத நோட் புக் அல்லது டைரி வச்சிருக்கீங்கன்னா அதையே கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரூல்டு அன்ரூல்டுன்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கோங்க. புதியதாக நோட் புக் வாங்க போறவங்க மட்டும் மேக்ஸிமம் அன்ரூல்டு, அதாவது கோடு போடாத நோட் புக்காக பார்த்து வாங்கிக்கோங்க. கோடு போடாத நோட் புக்கை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அதனால தாங்க அன்ரூல்டை நீங்க பயன்படுத்துங்க. பட் ஆல்ரெடி ரூல்டு நோட் புக்கை நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதையே நீங்க பயன்படுத்திக்கோங்க, தவறு கிடையாதுங்க. அடுத்ததாக எழுதுவதற்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம்.
நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை எழுதுங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்தில் எழுத வேண்டாம். முடிந்தவரை கொஞ்சம் தனிமையான இடம் அல்லது யாரும் உங்களை தொந்தரவு செய்யாத நேரமாக பார்த்து நீங்க எழுதுங்க. எந்த அளவிற்கு நீங்க சந்தோஷமான அமைதியான மனநிலையில எழுதுறீங்களோ அந்த அளவிற்கு வேகமா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். அடுத்ததாக எத்தனை முறை இந்த வார்த்தையை நம்ம எழுதணும்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 21 முறை 21 டைம்ஸ் நம்ம எழுதணும். எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். அதிகமாகவும் நீங்க எழுத வேண்டாம், குறைவாகவும் நீங்க எழுதக்கூடாதுங்க. ஸோ நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதுங்க. 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதலாம். எழுதி முடிச்சுட்டு அந்த நோட் புக்கை சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சிருங்க. ஷெல்ஃப்ல அல்லது பூஜை அறையில அல்லது நீங்க ஒர்க் பண்ற இடம்னு எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்க ஊருக்கு போறீங்க அல்லது வேற ஏதாவது வெளியிடங்களுக்கு நீங்க போறீங்க ஆனா நோட் புக்கை எடுத்துட்டு போகலனா நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த இடத்துல ஒரு பேப்பர்ல இந்த வார்த்தையை நீங்க எழுதுங்க. பட் நீங்க ரெகுலரா ஊருக்கு போறவங்களாக இருக்கீங்க அல்லது பிளான்டா நீங்க ஒரு ஊருக்கு போறீங்கன்னா இந்த நோட் புக்கையும் நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. இவ்வளவு தூரம் நம்ம சொல்றதுக்கான காரணம் ஒரு நாள் கூட இந்த மெத்தடை நீங்க மிஸ் பண்ண கூடாதுங்க. 48 நாளைக்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்க கூடாதுங்க. 48 நாளைக்கு பிறகு இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். அதற்கு பிறகு நடுவுல ஒரு நாள் அல்லது 2 நாள் நீங்க பிரேக் எடுத்தாலும் கவலை கிடையாதுங்க. 48 டேஸ்க்கு பிறகு சில நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டு கூட இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். டெய்லி ஃப்ரெஷ்ஷான ஒரு பேஜ்ல எழுதணுமா அல்லது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் யூஸ் பண்ணலாமான்ற சந்தேகமே வேண்டாம். தினமும் 21 முறை நம்ம எழுதணும். அதுதாங்க கான்செப்ட். அதை நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். ஆனால் நிறைய பேஜஸை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இடம் இருக்கும் வரைக்கும் ஒரே பேஜ்ல நீங்க எழுதிட்டு வாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது நோக்கம் நிறைவேறணும்னு நினைச்சிட்டு நீங்க எழுத வேண்டாம். ஜஸ்ட் கேஷுவலா ஜாலியா நீங்க எழுதிட்டு வாங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரே வாரத்துல நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். சரி வாங்க நாம் எழுத வேண்டிய அந்த வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. திடீர் திருப்பம், திடீர் திருப்பம், திடீர் திருப்பம். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத சக்தி வாய்ந்த வார்த்தை இது. தினமும் 21 முறை சுலபமாக நம்மால் எழுத முடியும். எழுதின நோட் புக்கை நீங்களே வச்சுக்கலாம். ஒரு நோட் ஃபுல் ஆயிட்டா கூட இன்னொரு நோட் புக் வாங்கி நீங்க எழுதுங்க. பழைய நோட் புக் வேணாம்னு நீங்க நினைக்கிற பட்சத்துல அதை நீங்க எரிக்கலாம். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் அதை நீங்க எரிக்கலாம். எழுதுவதில் விருப்பம் இல்லாதவங்க இந்த மெத்தடை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா தினமும் 10 நிமிடங்கள் இந்த வார்த்தையை நீங்க சொன்னாலே போதும். எழுதுவதை போலதாங்க 48 நாளைக்கு இந்த மெத்தடை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தணும். ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள்னு 48 நாளைக்கு நீங்க சொல்லணும். அதற்கு பிறகு வேணும்னா நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். 48 நாளைக்கு பிறகு இந்த மெத்தட் யூஸ் பண்ணும் பொழுது நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். தவறு கிடையாதுங்க. அமைதியாக இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேணாலும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். வாய் விட்டும் சொல்லிக்கலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லலாம். வீட்டில இருந்து ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க சொல்லலாம் அல்லது எழுதலாம். திரும்பவும் சொல்றேங்க, முழு நம்பிக்கையுடன் உற்சாகமான மனநிலையோட இந்த வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இன்னொரு சின்ன தகவலையும் நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க. இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.